Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 6th chapter random variable and mathematical expectation பார்க்க போறோம். இதில் example 6.21, 6.22, 6.23, 6.24 பார்க்கலாம். Example 6.21. இப்போ இதான் என்னோட question. The time to failure in thousands of hours of an important piece of electronic equipment used in a manufactured DVD player as a density function ஒரு question கொடுத்துட்டாங்க. Find expected life of piece of equipment. இப்போ எக்ஸ்பெக்டட்னா இ ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது கண்டினியூஸாக டிஸ்க்ரீட்டாக ஜீரோ விட கிரேட்டராக இருந்தால் என்ன ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ integral minus infinity to infinity x f of x dx இதான் ஃபார்முலா. நம்ம கொஸ்டினில் கிரேட்டர் தேன் ஜீரோன்னு கொடுத்துருக்கனால இப்போ நீங்கள் இதை இப்படி தான் பிரிப்பீங்க. இதான் இன்டர்வல். எனக்கு ஜீரோன்னு ஒன்று கொஸ்டினில் இருக்குது. ஜீரோ விட பெருசாக இருந்தால் தான் ஆன்சர். அப்போ பெருசுன்னா ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இன்டீக்ரல் லிமிட் 0 to infinity. ஒரு வேளை லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்துருந்தா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோன்னு எடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு இ பவர் மைனஸ் எக்ஸ் 3 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருங்க. ஓகேவா? கரெக்டாக இன்டிகிரலில் 0 to infinity இருக்குது, ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது, இ பவர் மைனஸ் எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ இந்த என்ன ஃபார்முலாவில் போட போகிறோம்? காமா இன்டிகிரல். இந்த எக்ஸோட பவரில் என்ன டேர்ம் இருக்குது? 1. அப்போ 1 ஃபேக்டோரியல் பை இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 3 பவர் 1 + 1 என்ன வரும்? 2ன்னு வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1/3. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.22. A commuter train arrives punctually at a station every 25 minutes ஒரு வாட்டி வருது. Each morning a commuter leaves his house and casually walks to the train station. The text denote amount of time in minutes. The commuter waits for the train from time he reaches the train station. It is known probability கொடுத்துட்டா 0 to 25 minutesக்குள்ளே இதுதான், அதர்வைஸ் 0. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டின்னு போடுவேன். எனக்கு 0 to 25க்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அதே போல் என்னோடய கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? obtain and interpret the expected value. அப்போ இ ஆஃப் எக்ஸ் மட்டும் கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே லிமிட் நம்பர் என்ன எடுப்பேன்? அவங்களே 0 to 25 கொடுத்துட்டாங்க. 1/25 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடுங்க. எக்ஸை பண்ணால் x²/2/2 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடணும். அப்போ 25 ஸ்கொயர்னா 625 மைனஸ் 0². அப்போ 625/50 கேன்சல் பண்ணால் நமக்கு 12.5 மினிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.23. Suppose the life in hours of a radio tube as probability density function. 100 விட கிரேட்டராக இருந்தால் இந்த ஆன்சர், 100 விட லெஸ்ஸர். கிரேட்டர்னு கொடுத்துருக்கனால கண்டிப்பாக நம்ம லிமிட்டோட இன்டிகிரல் என்ன எடுப்போம்? 100 to infinity போடுவோம். கொடுத்துருக்குற கொஸ்டினை எழுதியாச்சு. இங்கே வெறும் மீன் கேட்டிருக்கனால இ ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கேயும் ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது, ஒரு இ பவர் மைனஸ் எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ இதை காமா இன்டிகிரலில் போட முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே இன்டிகிரலோட லிமிட்டில் 0 to infinity இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 100லேருந்து இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ இதை நம்ம காமா இன்டிகிரல் படி போட முடியாது. அப்போ நம்ம எப்படி போடணும்? பெர்னௌலிஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி இன்டிகிரலுக்குள்ளே 2 டேர்ம் மல்டிப்ளையில் இருந்தால் ஒன்று யூன்னு ஒன்று டிவின்னு எடுத்துக்கணும். எதை யூ எடுக்கணும், எதை டிவின்னு எடுக்கணும்னா இந்த மாதிரி ஐலேட்னு ஒரு ஷார்ட்கட்டை வச்சு, ஐனா லைக் இன்வர்ஸ், எல்னா லாகர்தமிக் டேர்ம், ஏனா அல்ஜிப்ரிக் டேர்ம், டீனா ட்ரிக்னாமெட்ரி டேர்ம், ஈனா எக்ஸ்பெனன்ஷியல் டேர்ம். இன்வர்ஸ் டேர்ம்னா ஒரு வேளை கொஸ்டினில் ஏதாவது சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ் அப்படி வந்தால் அதை தான் யூன்னு எடுக்கணும். இல்லை இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லை, லாக் எக்ஸு இல்லை லாக் x² அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை தான் யூன்னு எடுக்கணும். இல்லை லாக் டேர்மும் இல்லைன்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், ஃபார் எக்ஸாம்பிள் x² x+1² அதெல்லாம் இருந்தால். அதுவும் இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரிக் சைன், காஸ், டேன், காட் அப்படி இருந்தால். ஈனா எக்ஸ்பொனென்ஷியல் இ பவர் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ்னு இருந்தால் அது எடுக்கிறது. இப்போ இந்த கொஸ்டினில் இன்வர்ஸ் டேர்ம் எதுவும் இல்லை, லாகர்தமிக் டேர்ம் எதுவும் இல்லை, அல்ஜிப்ரிக் டேர்ம் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இதை நான் யூன்னு எடுத்துப்பேன், மீதி எல்லாத்தையுமே டிவின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே போடுறேன், எதை நான் யூன்னு எடுத்துக்கிட்டேன், எதை நான் டிவின்னு எடுத்துக்கிட்டேன். யூனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, டிவி டி இருக்கே இருக்கனே, அப்போ அதை இன்டிகிரேட் பண்ணு. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ்.
அதாவது எக்ஸை பண்ணால் 1 எக்ஸ் வரதுனால டிஎக்ஸ். டிவியை இன்டிகிரேட் பண்ணால் வி. இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 100 பண்ணால் என்ன வரும்? இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 100 பை எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? மைனஸ் 1/100. அப்போ இந்த கீழே உள்ள 100 மேலே வந்தால் மைனஸ் 100 இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 100ன்னு வரும். இதோட ஃபார்முலா யூவி மைனஸ் இன்டிகிரல் விடியு. யூவோட ஆன்சர் என்ன? எக்ஸ். வியோட ஆன்சர் என்ன வரும்? இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 100 பை மைனஸ் 1/100 மைனஸ் இன்டிகிரல் வியோட ஆன்சர். டியூன்றது இந்த இடத்துல என்ன வந்தது? டிஎக்ஸ் போட்டாச்சு. இப்போ இன்டிகிரேட்குள்ளே ஒரு டேர்ம் தான் இருக்கா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னன்னு ஆகிடும்? ப்ளஸ். இந்த கீழே உள்ள 100 வெளில வரப்போ இன்ட்டு 100ன்னு மாறிடும். இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 100ஓட ஆன்சர் என்ன? இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 100 பை எக்ஸுக்கு பக்கத்தில் மைனஸ் 1/100 இருந்தால் அதே தான் போடுவோம். ஸோ இப்போ அந்த கீழே உள்ள 100 வெளில வந்துச்சா? இதோட ஃபார்முலா போட்டோமா? இந்த கீழே உள்ள 100 வெளில வந்தால் 10,000 ஆகிடும். இந்த மைனஸ் சைன் மிடில் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் அங்கெல்லாம் இன்ஃபினிட்டி போடணும். மைனஸ் 100 அப்போ இன்ஃபினிட்டி டு இ பவர் இன்ஃபினிட்டி வரும் 0. அதுக்கு அடுத்தது மைனஸ் 10,000 இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா 0. ஸோ இங்கே இன்ஃபினிட்டி போட்டாலே மொத்த வேல்யூ 0 வருது. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் 100 போட போகிறோம். அப்போ 100/100 இ பவர் மைனஸ் 1 வரும். இங்கே 100 போட்டால் 10,000. அப்போ மைனஸ் 10,000 இ பவர் மைனஸ் 1 மைனஸ் 10,000 இ பவர் மைனஸ் 1. அப்போ இது மைனஸ் 20,000 இ பவர் மைனஸ் 1. அப்போ 20,000 இ பவர் மைனஸ் 1 கீழே வந்தால் இ. நார்மலாக ஒரு எக்ஸ்பெனென்ஷியல் ஃபார்ம் இயோட வேல்யூ 2.718. அப்போ இந்த 20,000 2.718ஆல் டிவைட் பண்ணால் we will get 7,358 hours. Next, example 6.24. The probability density function கொடுத்துட்டாங்க. Find value of k கண்டுபிடிச்சிட்டு and also find mean and variance for the random variable. இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்முலா அந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஈக்குவல் டு 1 போட்டுட்டேன். இப்போ கே கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம். இ பவர் மைனஸ் மாடுலஸ் எக்ஸ். இதை ரெண்டு விதமாக, ஃபஸ்ட் இது ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனான்னு பார்க்கலாம். இப்போ இ பவர் எஃப் ஆஃப் எக்ஸுன்றது இ பவர் மைனஸ் மாடுலஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் வர இடத்துலலாம் மைனஸ் எக்ஸ் போடு. இ பவர் மைனஸ் மாடுலஸ் மைனஸ் எக்ஸ். மாடுலஸ்க்குள்ளே நெகட்டிவ் சைன் இருந்தாலும் நான் பாசிட்டிவில் எழுதுவேன். ஸோ நான் எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ் போட்டாலும் எனக்கு ஆன்சர் அப்படியே கொஸ்டினில் இருக்கிற மாதிரியே வருது. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன்னா இந்த இன்டிகிரலோட லிமிட் கீழே இருக்கிறத 0ன்னு போட்டு முன்னாடி 2 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் கீழே இன்டிகிரல் என்ன போட்டேன்? 0 போட்டு முன்னாடி 2 ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய கொஸ்டின் 0லேருந்து தான். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த இடத்துல மாடுலர் சைனை ரிமூவ் பண்ணிடலாம். 2k integral 0 to infinity e power minus x dx. So 2k first வந்து e power minus x by minus 1 வரும். first upper limit e power minus infinity minus e power 0. So e power minus infinity na 0, e power 0 na 1. அப்போ 2k ஓட ஆன்சர் 1 னா k ஓட ஆன்சர் 1/2. நெக்ஸ்ட் e of x நான் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இன்டிகிரல் x f of x னு போடுவோம். இதே மாதிரி தான் இங்கே கீழே 0 உங்களுக்கு இதே மாதிரி ஈவனாக ஆர்டான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டின் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் வர இடத்துலலாம் மைனஸ் எக்ஸ் போடு. இங்கே போட்டால் அதே தான் வரும். பட் இங்கே மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். ஸோ கொஸ்டினில் இருக்கிற மாதிரியே இருக்கா, ஆனால் ஒரு மைனஸ் சைன் எக்ஸ்ட்ராவாக இருக்கா. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன்னா அதோட ஆன்சர் 0. ஈவன் ஃபங்க்ஷன்னா கீழே உள்ளதை 0ன்னு மாற்றிட்டு முன்னாடி 2 போட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதுவும் ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக ஏன் இவ்வளோ செக் பண்ணுறோன்னா இங்கே மாடுலஸ்னு இருக்கு அதனால. இப்போ இது கொஸ்டின் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் இ ஆஃப் மைனஸ் மாடுலஸ் எக்ஸ். எக்ஸ் வர இடத்துலலாம் மைனஸ் எக்ஸ் போட்டால் என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணாலும் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் போட்டாலும் அப்படியே கொஸ்டின் வருது. அப்போ இது ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? கீழே உள்ள இன்டிகிரல் நம்பரை 0ன்னு போட்டுட்டு முன்னாடி ஒரு 2 போட்டுக்கணும். ஸோ 0 போட்டு 2 போட்டால் இந்த 1/2 கான்ஸ்டன்ட் இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ பாருங்களேன், இது காமா இன்டிகிரல் மாதிரி வருதா? 0 to infinity ஒரு எக்ஸு ஒரு இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ 2 ஃபேக்டோரியல் பை
இங்கே 1 power 2 plus 1 3ன்னு வரும். அப்போ 2 factorial 2 1 power anything is 1 2 v of x ஓட ஃபார்முலா போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 6.21 22 6.23 6.24 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.